வணக்கம் மாணவர்களே. இன்றைய 9ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் இயல் 2 மெய்யெண்கள் பார்க்க போகிறோம். இந்த அமர்வில் விகிதமுறு எண்களை தொடர் உருப்பெருக்க முறையில் மெய்யெண் கோட்டில் குறிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல விகிதமுறு எண்களினுடைய பொது வடிவத்தை பார்ப்போம். P/Q, Q ≠ 0 என்ற வடிவில் அமையும் எண்கள் விகிதமுறு எண்கள் எனப்படும். சுருக்கமாக சொல்கிறதுனா பின்ன வடிவத்தில் இருக்கக்கூடிய எண்கள் தொகுதி பை பகுதின்னு இருக்கும் இல்லையா, அந்த வடிவம் பகுதி என்னவாக இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது. சரி, இதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். 3/5 இல்லையா, இது தகு பின்னம். 7/2 தகா பின்னம். 5 ஒரு முடியன், -2 ஒரு முழுதான். ஸோ இவைகள்லாம் விகிதமுறு எண்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள். விகிதமுறு எண்கள் இந்த வடிவத்தில் தான் இருக்கணுமா சார்? இல்லை, இதை தவிர வேறு சில வடிவங்கள் இருக்குது. அந்த வடிவங்கள் என்னென்னங்கிறத பார்ப்போம். முடிவுறும் தசம விரிவு, இன்னொன்று முடிவுறா சுழல் தசம விரிவு. இந்த இரண்டு வடிவத்திலையும் இருக்கும். முடிவுறும் தசம விரிவுனா என்ன சார்? பாருங்கள், எடுத்துக்காட்டு 2.5 முடிஞ்சு போயிடுது இல்லையா, புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடிய இலக்கம். 4.863. சரி, முடிவுறா சுழல் தசம விரிவுனா என்ன? எடுத்துக்காட்டு பாருங்கள், 3.45 பார். ஆக்சுவலாக இது எப்படி எழுதலாம்? 3.454545. ஸோ இதையும் நம்ம என்னவாக மாற்றலாம்? P/Q வடிவத்துக்கு மாற்றலாம். ஸோ இதுவும் விகிதமுறு எண் தான். இந்த அமர்வில் நாம் இந்த ஒவ்வொரு வகையிலையும் ஒரு எண்ணை எண்கோட்டில் குறிக்க போகிறோம். அந்த முறை தொடர் உருப்பெருக்க முறை. பார்க்கலாமா? முதல்ல எடுத்துக்காட்டு 2-14 கணக்கு பாருங்கள். 4.863 எண்கோட்டில் குறிக்கவும். இதுதான் கொஸ்டினு. இப்போ பாருங்கள் தீர்வு. முதல்ல என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஒரு எண்கோடு வரையணும். அதுக்கு நான் ஒரு எண்கோடு வரைஞ்சிக்கிட்டு அதில் 11 புள்ளிகள் குறிச்சிக்கிறேன். ஏன் சார் 11 புள்ளிகள்? அதுக்கு நமக்கு கீழே அடுத்த படிகளில் அது ஏன்னு நமக்கு புரியும். இப்போ இதை நம்ம -4ல் ஆரம்பிக்கிறோம். அடுத்து -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6. ரைட். இப்போ இந்த 4.863ல் முதல்ல 4க்கும் 5க்கும் இந்த இருக்குல்லையே, அந்த 4க்கும் 5க்கும் அதை நம்ம காமிச்சுக்கிறோம். இப்போ இந்த 4க்கும் 5க்கும் இடையில என்னென்ன எண்கள் இருக்கும்? 4.0, இங்கே 5.0 இல்லையா. இப்போ இதை நாம் என்ன பண்ணி பார்க்குறோம்? லென்ஸ் வச்சு பார்க்குறோம். 4.0வும் 5.0வும் இருக்கும். இவற்றிற்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த எண்களை எல்லாம் எழுத போகிறோம். பாருங்கள், இப்போ 4.0, 5.0 எழுதிக்கிட்டேன். இப்போ இவற்றிற்கு இடையில் என்னெல்லாம் இருக்கும்? 4.0க்கு அடுத்து 4.1, 4.2, 4.3, 4.4, 4.5, 4.6, 4.7, 4.8, 4.9. அடுத்து என்ன கேட்டிருக்குது? 4.863. அப்போ 4.8க்கும் 4.9க்கும் நடுவில் இருக்கும் இல்லையா. அப்போ பாருங்கள், அதை நம்ம காமிச்சிக்கிறோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணி பார்க்குறோம்? லென்ஸ் வச்சு பார்க்குறோம். 4.8க்கும் 4.9க்கும் இடையில நிறைய எண்கள் இருக்கும். 4.80 ஆரம்பித்து 4.90 வரைக்கும். ஸோ அப்போ அந்த 4.80வையும் 4.90வையும் முதல்ல பெருசாக்கி நம்ம குறிச்சிக்கிறோம். பாருங்கள், இப்போ இவற்றிற்கு இடையில் உள்ள எண்களை எழுத போகிறோம். 4.81, 4.82, 4.83, 4.84, 4.85, 4.86, 4.87, 4.88, 4.89. ரைட்டா? அடுத்தாப்பில் நமக்கு என்ன வேண்டியிருக்குது? 4.86 வேண்டியிருக்கு. அப்போ அது எதுக்கும் நடுவில் இருக்கும்? 4.86, அதுக்கப்புறம் 4.87க்கு நடுவில். இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்? லென்ஸ் வச்சு பார்க்குறோம். 4.86க்கும் 4.87க்கும் நடுவில் 4.860, கடைசியாக 4.870. இவற்றிற்கு இடையில் எண்கள் இருக்குது. இப்போ அதை ரெண்டையும் நம்ம பெருசுப்படுத்திக்குவோம். இப்போ அடுத்த எண்களை குறிக்க போகிறோம். 4.861, 4.862, 4.863, 4.864, 4.865, 4.866, 4.867, 4.868, 4.869. சரியா? இப்போ அடுத்தாப்பில் என்ன இருக்குது? 4.863 வேண்டியிருக்குது இல்லையா. 4.863ங்கிறது எதுக்கும் நடுவில் இருக்குதும் பாருங்கள். 4.863 இல்லையா. அப்போ நமக்கு எந்த இலக்கத்துக்கு நடுவில் இருக்குது? கரெக்டாக 4.863 நமக்கு தேவையான எண். இப்போ நமக்கு தேவையான எண்ணை குறிச்சாச்சு. அதை என்ன பண்ணிடுறோம் பாருங்கள், ரவுண்டு பண்ணி காமிச்சிடுறோம். அடுத்து நாம் எடுத்துக்காட்டு 2-15க்கான தீர்வு பார்க்க போகிறோம். 3.45 பாரை 4 தசம இட திருத்தமாக எண்கோட்டில் குறிக்கவும். இதுதான் கேள்வி. தீர்வு பாருங்கள். 3.45 பார்னா என்ன அர்த்தம்? எப்படி எழுதுவோம்? 3.4545 அப்படின்னு அந்த இரண்டு இலக்கங்கள் சுழன்று கொண்டே போகுது இல்லையா. இப்போ 4 தசம இட திருத்தமாக கேட்டிருக்கு. அப்போ இந்த புள்ளிக்கு அப்புறம் உள்ள இலக்கங்களில் நான் 5வது இடத்தை பார்க்குறேன். பாருங்கள், 5வது இடம் எங்கே இருக்குது?
4ன்னு இருக்குது. இது 5ஐ விட சிறியதாக இருக்கிறதுனால நாம் அதற்கு முன்னாடி உள்ள எண்ணோட நிப்பாட்டிக்கலாம். இது 5ஐ விட பெருசாக இருந்தால் இந்த எண்ணோட என்ன பண்ணணும், 1 கூட்டிக்கணும். ஸோ அப்போ 3.4545 4 தசம இட திருத்தமாக. இப்போ இதுக்கான மதிப்பு தான் நாம் பார்க்க போகிறோம். சென்ற கணக்கில் செஞ்ச மாதிரியே தான். முதல்ல எண் கோடு, அப்புறம் எத்தனை புள்ளிகள் வைக்கிறோம், 11 புள்ளிகள், அப்புறம் -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 6. ரைட். அடுத்தாப்பில் பாருங்கள், நமக்கு 3.4ன்னு ஆரம்பிக்குது. அப்போ எதுக்கும் நடுவில் இருக்கும், 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும் அந்த நம்பர். ஸோ அதை நாம் என்ன பண்ணுறோம், லென்ஸ் வச்சு பெருசு பண்ணி பார்க்குறோம். இப்போ என்னென்ன எண்கள் இருக்கும், 3.0 4.0 இருக்குதா பாருங்கள். 3.0வும் 4.0வும் அதுக்கு இடையில் உள்ள எண்களை நம்ம பார்க்கணும். இப்போ 3.1 3.2 3.3 3.4 3.5 3.6 3.7 3.8 3.9. ரைட்டு. இப்போ அடுத்தாப்பில் என்ன கொடுத்துருக்குது, 3.4ன்னு வந்திருக்குது. அதனால் 3.4க்கும் 3.5க்கும் உள்ள அந்த இடைப்பட்ட எண்களை பார்ப்போம். பெருசு பண்ணையில் 3.4 3.5 தெரியுது. அப்போ 3.40 முடிகிற எண் 3.50 அதை குறிச்சிக்கிறோம். இப்போ இவற்றிற்கு இடையில் உள்ள எண்கள் 3.41 3.42 3.43 3.44 3.45 3.46 3.47 3.48 3.49. அடுத்தாப்பில் பாருங்கள் 3.45 அடுத்தாப்பில் திரும்ப 4 வந்திருக்குது. அப்போ எந்த இரண்டு எண்கள்னு பார்க்குறோம், 3.45க்கும் 3.46க்கும். இதை நம்ம திரும்ப லென்ஸ் வச்சு பார்க்கையில் 3.45 நம்ம கடைசியில் 3.46. அப்போ 3.450வும் 3.460வும் போட்டுக்கிறோம் இல்லையா. முதல்ல இது, கடைசியில் அந்த நம்பர். இப்போ இவற்றிற்கு இடையில் உள்ள எண்களை குறிக்கிறோம். 3.451 3.452 3.453 3.454 3.455 3.456 3.457 3.458 3.459. ரைட்டு. இப்போ நமக்கு 3 இது வந்துருச்சு, இன்னும் 1 வேணும் இல்லையா. அப்போ நம்ம பாருங்கள் அது எதுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்த நம்பர் 3.454க்கும் 3.455க்கும் நடுவில் இருக்குது. ஏன்னா 4 இலக்கம் வேணும் இல்லையா இந்த இரண்டு எண்களுக்கு. இப்போ இதை நான் பெருசுப்படுத்தி பார்க்குறேன். 3.4540 அதே மாதிரி அங்கிட்டு வரையில் என்ன ஆகிடுதுன்னு பாருங்கள், 3.4550 ஆகிடுது. அப்போ பாருங்கள், இப்போ நான் 3.4541 3.4542 3.4543 3.4544 3.4545 3.4546 அடுத்து 3.4547 3.4548 3.4549. இப்போ நமக்கு என்ன தேவை, 3.4545. அது எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது இல்லையா. பெருசுப்படுத்தி பார்ப்போமா, இந்த இருக்குது 3.4545. இப்போ இதை என்ன பண்ணிட்டா போதும், வட்டமிட்டு காமிச்சிட்டா போதும். இதுதான் நமக்கு தேவையான எண். இப்போ இந்த இரண்டு கணக்குகளும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தீர்வுகளை நீங்களே ஒரு தடவை செய்து பாருங்கள். வாழ்த்துகள்.